சகோதரர்களை மீடியாக்கள் வளர்ந்து காணப்படுகிற இந்த உலகத்தில் எப்போது எங்கே பார்த்தாலும் முஸ்லிம் சமூகம் அன்ன பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள். திடீரென்று இந்தியாவில் ஒரு பகுதியை பார்த்தால் அன்ன துவேஷம் தலை தூக்கி இருக்கிறது என்பார்கள். அன்ன ஓய்ந்து அப்படியே அணைந்து போயிருக்கிற நெருப்பு அன்ன பர்மாவிலே திடீரென்று பற்றுகிறது என்பார்கள். அன்ன திடீரென்று பார்த்தால் செச்னியாவிலே இப்படியாம், அன்ன பொஸ்னியாவிலே இப்படியாம், அன்ன காஷ்மீரிலே கற்பழிப்புகள் ஒரே நேரத்தில் கொத்து கொத்தாக நடந்து கொண்டிருக்கிறது என்று அப்படி நாலாபுரத்திலும் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சமகால சூழ்நிலையிலே காசா என்ற அந்த வெளி சிறைச்சாலை அன்ன பற்றி எரிகிறது, அது தகர்க்கப்படுகிறது, இனச்சுத்திகரிப்பு செய்யப்படுகிறது, குழந்தைகள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள், வாலிபர்கள் கடத்தப்பட்டு இதுவரைக்கும் அட்ரஸ் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 65,000க்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் குழந்தைகள் உட்பட இறந்து போயிருக்கிறார்கள். 1,65,000க்கும் அதிகமான சகோதர சகோதரிகள் படுகாயங்களுக்குள்ளாகி கையை இழந்தவர்கள், காலை இழந்தவர்கள், ஊனமுற்றவர்கள் என்று அவதிப்பட்டு மருந்தில்லாமல் தடுமாறுகிறார்கள். 90% இருப்பிடம் தகர்க்கப்பட்டு காலி பண்ணப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். சுற்றி வளைத்திருப்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வர நாடுகளான அரபு நாடுகள் இருக்கிறதையும் பார்க்கலாம். அதே கோடீஸ்வர நாடுகள் இருந்து இந்த உலகத்தின் முதலாளி என்று தன்னை சொல்லி தம்பட்டம் அடிக்கிற அமெரிக்கா வந்து பிச்சை வாங்கி கொண்டு போகிறதையும் பார்க்கலாம். அப்பாவி முஸ்லிம் சமூகம் என்ற இஸ்லாமிய உணர்வுள்ள வெறும் பார்வையாளராக இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, உணர்வு பூர்வமாக கையேந்தி அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், பலஸ்தீன மக்களுக்கு நீ விடுதலை காலத்தை கொடுத்தியா அல்லாஹ், அவர்களின் உடைமைகளையும் உயிரையும் பாதுகாத்தியா அல்லாஹ். கேட்காத நாள் இல்லை, கெஞ்சாத நாள் இல்லை, கேட்கும் துஆவிலே அவர்களை இணைத்துக் கொள்ளாத துஆ இல்லை என்று வாழுகிற நன்மக்களும் இருக்கிறார்கள். நாமாச்சு நமது பொருளாதாரமாச்சு, நம்முடைய கல்யாணம், ஆடம்பர வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை என்று எல்லாம் மறந்து சுயநலமாக வாழுகிற மனிதர்கள் அதிகமாக உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. வெறும் பார்வையாளராக திடீரென்று கொந்தளிக்கிற நேரத்தில் எட்டி பார்ப்பது, அது பெரிய சுவாலை விட்டு நெருப்பு பட்டுகிற நேரத்தில் பார்க்கிறான். ஆனால் அணைந்தணைந்து புகையாக அது பற்றி மெல்ல சாம்பலோடு பற்றி கொண்டிருக்கிற நாளாந்த நெருப்பை அவன் பார்க்காமல் இருக்கிறான். பல கோணத்தில் இதை பார்க்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, மீடியா ஒரு பக்கமாக இருந்து கொண்டு முஸ்லிம் சகோதர சகோதரர்களுடைய மூளை செலவை பிரைன் வாஷ் பண்ணுகிறதை பார்க்கலாம். ஒரு அமளி துமளியான ஒரு பார்வை, அதில் ஒரு அலசலை நான் இப்போது ஜும்மாவிலே எங்களின் ஈமானை பலப்படுத்திக் கொள்ள சிலதை நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். கண்ணியமான பெருமக்களே, வலதஹினு வலதஹ்ஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். குர்ஆன் ஒரு பலமான அறைகூவலை விடுக்கிறது. மூமின்களே, நீங்கள் கோழைகளாக, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய உறவு கேட்படுகிறது என்று நீங்கள் நொந்து போகாதீர்கள். நீங்கள் உயர்ந்தவர்கள், நீங்கள் உண்மையான மூமின்களாக இருந்தால். இது குர்ஆன் எங்களை பலப்படுத்துகின்ற பலமான அறிவுரை. இன்னொரு பக்கத்தால் பலவீனமான ஒரு பகுதி என்று வருகிற நேரத்தில் அந்த பலவீனமான அந்த பகுதியை பாசிட்டிவாக, ஈமானுக்கு சார்பாக, ஈமானை பறிகொடுக்கிற மாதிரி அல்ல, ஈமானுக்கு சார்பாக எப்படி மனநிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் அருமையான வழிகளைத்தான் சொல்கிறது. பலஸ்தீன மண்ணிலே, குறிப்பாக காசா மனிதர்கள் 60-70 வருடங்களாக கண்களுக்கு முன்னால் கொல்லப்படுகிறதை காணுகிறார்கள். வாப்பா இழுத்துச் செல்லப்படுகிறதை பார்க்கிறார்கள். வாப்பா உம்மாவும் கண்களுக்கு முன்னால் கொலை செய்யப்படுகிற காட்சிகள், திடீரென்று குண்டு மழை பொழியப்படுகிற காட்சிகள்,
உயிருக்கு உத்தரவாதம் அறவே இல்லை என்று சொல்கிற வாழ்க்கை. ஆனால் அவர்களுடைய இதயத்திலே ஆழ பதிந்திருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, நான் அநியாயமாக கொல்லப்பட்டால் ஷஹீத், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவார். ஆனால் வெறும் பார்வையாளராக இருக்கிற இந்த நிலையை பார்த்துவிட்டு இவ்வளவு காலமாக எல்லாரும் துவா கேட்கிறாங்களே, முஸ்லிம்கள் எவ்வளவு துவா கேட்கிறார்கள், ஹரத்துல துவா கேட்கிறார்கள், மற்ற துவாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஒரு ஆன்சருமே இல்லையா? அடிக்கிற யூதன் அடித்துக் கொண்டே இருக்கிறான், அடிபடுகிறவன் அடிபட்டுக் கொண்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ் இல்லையா? இவன் நாத்திகவாதியாக, பார்வையாளனாக இருந்து நாத்திகவாதியாக பேசுகிறான். அடிபடுகிற பிள்ளை, அடிபடுகிற மனிதன், அடிபடுகிற தாய், மகனே நீ மௌத்தாகி விட்டாய் மகனே, உன்னை பெறுகிற போது கடும் கஷ்டப்பட்டு பெற்றேன் மகனே, என்ற கையாலேயே நான் உன்னை தூக்கி அடக்கம் செய்கிறேன் குழந்தையே என்று அந்த உம்மா உனக்கு உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தருவான் என்று மனதுக்கு ஆறுதல் ஒத்தடம் போட்டுக் கொள்கிறாள். வெறும் பார்வையாளராக இருந்து தீர்ப்பு சொல்கிற மனிதன் நாத்திகவாதியாக போகிறான். இதுதான் இந்த ஹுத்பாவின் கருப்பொருள் சகோதரர்களே. நபி தோழர்களை, சஹாபாக்களை நபிகளார் பயிற்றுவித்த விதம் இதுதான். ஒரு நபி தோழி வருகிறார். பத்ர் யுத்தத்தில் 14 சஹாபாக்கள் தான் கொலை செய்யப்பட்டார்கள். அந்த 14 பேர்ல ஹாரிசா என்ற சஹாபி ஒருவர் கொலை செய்யப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த ஹாரிசாவுடைய தாய் உம்மு ஹாரிசா யுத்தம் முடிந்த நபி மதீனாவுக்கு வந்த உடனே அழுது கொண்டு வருகிறார். மலக்கியா உம்ம ஹாரிசா, ஹாரிசாவின் தாயை உங்களுக்கு என்ன, ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் அம்மையாரே என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, என்னுடைய மகன் உங்களோடு இந்த யுத்தத்திலே கலந்து ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், என்னுடைய பிள்ளை மௌத்தாகி என் மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையிலே என் பிள்ளை சுவர்க்கமா இல்லையா? அவர் சுவர்க்கம் என்ற ஒரு முடிவு கிடைத்தால் நான் அழகையை அடக்கி கொண்டு போய் விடுவேன். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னஹல் ஜினான், சுவர்க்கம் ஒன்றல்ல தாயே, சுவர்க்கம் பல உண்டு. உங்களுடைய மகன் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுவர்க்கத்திலே இருக்கிறார் என்று சொன்ன உடனே சந்தோஷமாக அந்த தாய் திரும்பினார். அந்த தாயின் ஒத்த வாழ்க்கை வாழுகிற வாழ்க்கையை இன்று காசாவிலே பார்க்கலாம் பெருமக்களே. வெளிநாட்டிலிருந்து காசாவுக்கு வந்த ஒரு முதல் உதவி தாய் வைத்தியர், அவர் விடை பெற்று அந்த காலம் முடிந்து அந்த ஊருக்கு போகிறார். போகிற நேரத்திலே அந்த காசாவில பிறந்து வளர்ந்த ஒரு தாதி, ஆஸ்பத்திரியில வேலை செய்த ஒரு முஸ்லிம் தாதி, வாரும் நிம்மதியாக நம்முடைய நாட்டுக்கு சென்று வாழலாமே, என்னோடு வாருங்கள், எங்களுடைய நாட்டுக்கு போவோம் என்று அழைத்தார். இல்லை, எங்களுடைய உறவுகளை விட்டு விட்டு நாம் வரமாட்டோம். நாம் மௌத்தானால் ஷஹாதத் என்ற வீரமரணம் நமக்கு கிடைக்கும், நாம் இங்கேயே இருந்து மருத்துவம் செய்வோம் என்று சொன்னார். கதை அந்த இடத்தில் முடிந்தது. ஆனால் வெளியிலிருந்து வந்த அந்த வைத்தியருடைய இதயத்தை அது கவ்வி பிடித்தது. இவ்வளவு இதயம் பலமான மனிதர்களாய் இவர்கள். கண்ணியமான பெருமக்களே, சுன்னத்துல்லாஹி இல்லத்தி கத் ஹலத் வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா. அல்லாஹ் உலகத்தில் அவருடைய வழிமுறைகள் சிலதை வைத்திருக்கிறார். அந்த வழிமுறையில் சிலது பலமானதாக, சிலது பலவீனமானதாக அமையும். அந்த பலவீனமான சந்தர்ப்பம் அல்லது சொகுசுவான காலம், சோதனையான காலம் என்று மாறி மாறி அல்லாஹ் வைப்பான். அல்லது எதிரி அடர்ந்தேறுகிற காலம், நிம்மதியான காலம் என்று மாறி மாறி உலகத்தில் நடக்கும். நம்முடைய பார்வையிலே அல்லாஹ் மறந்தவன் அல்ல. படைத்த அல்லாஹ் மூமின்களோடு இரக்கம் இல்லாமல் இல்லை. கண்ணியமான பெருமக்களே, அவனுக்கு சுஜூது செய்கிறவர்களோடு அன்பு காட்டுவதை விட யாரோடு அல்லாஹ் அன்பு காட்டுவது? உலகத்தில் மிகப்பெரிய நபிமார்கள் என்ற மேலான மனிதர்களை விட அல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள் யார்? ஆனால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கொல்லப்பட்டார். கண்ணியமான சகோதரர்களே, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டார்கள். வயக்துலூன நபியீன பிகைரில் ஹக்,
யூதர்கள் செய்த அட்டகாசம் அவ்வளவுமே அநியாயமாக நபிமார்களைத்தான் கொண்டார்கள். இது ஒரு மூமின் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த நபியை ஷஹீத் என்ற அந்தஸ்தோடு மௌத்தாக வேண்டும் என்ற உயர் பதவி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுன்னா. இது ஈமானில் பலவீனமானவன் எப்படி பார்ப்பான் என்றால், அவ்வளவு பெரிய நபியாக இருக்கிற அந்த நபி அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பாக இருக்கிற போது கூட அல்லாஹ் உதவி செய்யலையே, அல்லாஹ் காப்பாற்ற இல்லையே, அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வோட உதவி கிடைக்கவில்லை என்றால் வேறு யாருக்குத்தான் அல்லாஹ்வோட உதவி கிடைப்பது? அப்ப அல்லாஹ் இல்லையா? நாத்திக சிந்தனைக்கு போகிறதை பார்க்கலாம். சாதாரண இப்படியான காலம் இன்னும் எதிர்காலம் உலகத்தில் யாராவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இப்படி நடந்தால் மூமின்களுடைய மனநிலை எவ்வளவு வளமான பலமானதாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்க்கு பிடித்தமான நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல வந்த யூதர்கள் கொல்ல கிடைக்கவில்லை. அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். பத்ர் களத்திலே அமோக வெற்றியை கொடுத்த அல்லாஹ் உஹது களத்திலே அதே வெற்றியை கொடுக்கவில்லை, அடிபட வைத்தான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பல் உடைந்தது. 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 7 வயத்தஹித மின்கும் சுஹதா. சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவது உங்கள ஷஹீதுகளை பிறக்கிறதுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மனோநிலையிலே இந்த உலகத்தின் சமகால சூழ்நிலையை பார்த்தால் கருணையுள்ள ரப்பு அல்லாஹ் கருணையாளன். ஆனால் சோதனையை கொடுத்து பலரை சோதிக்கிறான். சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களை அல்லாஹ் வீரமரணத்தை கொடுக்கிறான். இன்னொன்று, உலகத்தில் மறுமையை நம்பி வாழுகின்ற மனிதர்களின் நம்பிக்கை, நீ ஒரு நாளும் உன் நம்பிக்கையை கைவிடாதே. நீ மறுமை என்ற ஒரு நாளை நம்பி வாழுகிறாய். அந்த நம்பிக்கை உண்மையானது என்பதை பறைசாட்ட சோதனைகளாக எதிர்காலம் தொட்டும் வாழையடி வாழையாக ஓயாத அலையாக வெடிக்கப் போகும் சோதனைகள் ஒவ்வொன்றையும் 1400 வருடங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் என்று சொன்னார்கள். இது அல்லாஹ் மூமின்களோடு காட்டுகிற ஒரு கருணையின் வெளிப்பாடு. நீ சந்தேகப்படாதே. நீ சுபகு தொழுகிறாய், நடுநிசையிலே எழும்பி தொழுகிறாய், நீ அள்ளி தர்மமாக கொடுக்கிறாய், நீ அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழுகிறாய், மறுமை மறுமை என்ற நம்பிக்கையோடு நல்லதிலே தியாகத்தோடு ஈடுபாடு காட்டுகிறாய். உன் நம்பிக்கை வீணாக போகாது. ஏன்? அந்த நம்பிக்கையை உங்கள் இதயத்தில் விதைத்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மறுமை நாள் என்ற அந்த நாளின் அடையாளங்களாக சொன்னது, எப்போதோ சொன்னது ஒவ்வொரு காலத்திலும் நடக்கிறது என்றால் இது நடந்துதான் ஆகும் என்றுதான் ஒரு மூமின் பார்ப்பான். கண்ணியமான சகோதரர்களே, மதீனாவை பூண்டோடு அழிக்க வேண்டும் என்று 10,000 பேரை கொண்ட கூட்டணி படை ஒன்று திரட்டப்பட்டது. அந்த மதீனாவை நோக்கி வருகிறார்கள். மதீனாவில் இருந்த போர்சஸ் 3000 பேர் தான். 10,000 பேர் வருகிறார்கள். ஹந்தக் யுத்தம் நடைபெற போகிறது. அந்த பெரிய படைகளை கண்ட சஹாபாக்கள், அல்லாஹ் அடிபட போகிறோமே, இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறார்களே, அப்படி பார்க்கவில்லை. அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? வலம்மா ரஅல் முஃமினூன அல் அஹ்ஸாப், அந்த பெரிய கூட்டணி படையை கண்ட நேரத்தில் காலு ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இது எப்பவோ எங்கள் அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் வாக்களித்ததுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. வமா ஸஅதஹும் இல்லா ஈமானன் வ தஸ்லீமா, அதை கண்டு அவர்கள் துடை நடுங்கவில்லை, கலங்கி போகவில்லை. காலடிக்கு வரும் வரைக்கும் அல்லாஹ் விட்டு வைத்தானே என்று அல்லாஹ்வின் மீது சந்தேகம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய உதவியிலே சந்தேக பார்வையோடு கலைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் வாக்களித்தது இங்கே நடக்கிறது என்றால் எமது ரசூல் உண்மையாளர், சிதுக்குர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல், அவர் உண்மையைத்தான் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நடக்கிறதாக இருந்தால் அவர் மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் தான். இப்படி பாசிட்டிவாக பார்த்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மஸ்ஜிது நபவியிலே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சுபஹ் தொழுகை நடாத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அபூ லுலுஆ என்ற ஒரு மனிதன் வந்து தாறுமாறாக குத்தினான். காயத்தோடு கீழே விழுந்தார்கள். அதுவே மரணம் வரைக்கும் அந்த வருத்தம் அமைந்தது. வஃபாத் ஆகினார்கள். ஒரு மூமின் சஹாபாக்கள் எப்படி பார்த்தார்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை ஷஹீத் என்று சொன்னார்கள். இந்த ஷஹாதத் என்ற வீர மரணம் தான் கிடைத்திருக்கிறது.
அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்போதும் கேட்பார்கள், யா அல்லாஹ் மதீனாவிலே மௌத்தாகும் பாக்கியத்தை தான், ஷஹாதத் என்ற வீர மரணத்தையும் தான். இந்த ரெண்டும் கிடைக்கிறது என்பது ஒரு சாத்தியமான முறை அல்ல. வீரமரணம் கிடைக்க வேண்டும் என்றால் யுத்த களத்தை நோக்கி வெளியேறி போக வேண்டும். ஆனா உள்ளே இருந்து கொண்டு மதீனாவிலே மௌத்தாக வேண்டும், எனக்கு வீரமரணத்தையும் தாயா அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, உஹது மலைக்கு மேலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹும் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் போகிற நேரத்தில் உஹது மலை கொஞ்சம் ஆட்டம் காண ஆரம்பிக்கிறது, நடுங்க ஆரம்பிக்கிறது. உஸ்புத்தியா உஹதே, நீ அமைதியாக இரு என்று காலால் அப்படி தட்டி சொன்னார்கள். ஃபைன் அலைக்க நபியன், உனக்கு மேலால் அல்லாஹ்வுடைய ஒரு நபி இருக்கிறார், வசித்தீகன் ஒரு உண்மையாளர் இருக்கிறார், வஷஹீதைன் ரெண்டு ஷஹாதத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது நிகழ்ந்துதான் ஆக வேண்டும். உமர் அந்த இடத்திலே கொலை செய்யப்படுகிற நேரத்தில் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட, அதுவும் மஸ்ஜிது நபவியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுகை நடாத்திய அதே இடத்திலே சுபஹுடைய மகத்தான தொழுகையை தொழுவித்துக் கொண்டு இமாமாக இருக்கிற சிறப்பான நேரத்திலே சிறப்பான இடத்திலே அவரை அல்லாஹ் பாதுகாக்கவில்லையே என்று ஈமானில் பலவீனமானவர்கள் பார்த்த பார்வையிலே சஹாபாக்கள் பார்க்கவில்லை. அந்த இடத்திலாக இருந்தாலும் அவருக்கு வீரமரணம் என்ற பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற நபியுடைய ஹதீஸை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? அல்லாஹ் நபி உண்மையாளர் தான், சொன்னது சரியாக நடக்கிறது. இன்றைய வாலிபர்களே, கல்விமான்களே, உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் நாத்திக பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அல்லாஹ்வை மறந்த பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். எத்தனை பேர் இஸ்லாத்தை பற்றிய ஆழமான ஈமானிய உணர்வு இல்லாமல் வெறும் புத்தக பூச்சாக இருந்து கொண்டு இஸ்லாத்தில் சந்தேக பார்வையோடு பார்க்கிறதை பார்க்கலாம். கண்ணியமான பெருமக்களே, எப்போதும் மறுமையின் அடையாளங்களாக சொல்லப்பட்டவைகள் ஒவ்வொன்றை எடுத்தால் அதிலே சொல்லப்படுகிற அடிப்படையான ஒன்று, நீ நம்பி வாழும் மறுமை உண்மையானது, ஆட்டம் காணாதே. இரண்டாவது, இந்த குர்ஆனை எங்களுக்கு எடுத்து சொன்னவர் எங்களுடைய நபி, அவர் உண்மையான நபிதான் என்பதை பறைசாட்டுகிறது மறுமையின் ஒவ்வொரு அடையாளங்களும். அல்லாஹ்வுடைய ரசூல் நபியாக அனுப்பப்பட்டதை மறுமையின் அடையாளம் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், தஜ்ஜால் வெளிப்படுவதிலிருந்து கிழக்கு உதிக்கும் சூரியன் மேற்கிலே உதிக்க ஆரம்பிக்கும் என்பதிலிருந்து கடைசி அடையாளம் வரை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சென்றார்கள். இதெல்லாம் கொத்து கொத்தாக ஒரே நேரத்தில் நிகழாது. ஒவ்வொரு காலம் காலம் தாண்டி தாண்டி நம்முடைய சமகாலத்திலே அரபு மக்களாக இருக்கலாம், உலகத்தில் பொருளாதாரத்தில் வளமான இஸ்லாமிய நாடுகள் அமைதியாக இருக்கிறதா? இப்படியான சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லாமல் இருக்கிறதா? கண்ணியமான சகோதரர்களை, இதையும் நபிகளார் மறுமையின் அடையாளமாக சொன்னார்கள். யூஷிக்கு அன் ததா அலைக்குமுல் உமம், எதிரிகள் மொத்தமாக சேர்ந்து முஸ்லிம் சமூகமாகிய உங்களை கவ்வி பாய்ந்து உங்கள் மீதுள்ள எதிர்ப்பை வெறுதி இருக்கின்ற காலம் நெருங்கிவிட்டது. கமா ததா அல் அகலத்து இலா கஸ்அதிஹா, பசித்த மிருகங்கள் உணவு தட்டில் மீதுள்ள உணவை பசி தீர்க்க வெறியோடு சுயநலத்தோடு பாய்வதை போல எதிரிகள் முஸ்லிம் சமூகத்தை நோக்கி பாய்கின்ற காலம் நெருங்குகிறது என்று அன்று மதீனாவில் வைத்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், அவமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, முஸ்லிம் சமூகம் தனியாக்கப்பட்டு முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒன்றுபட்டு எங்களுக்கு எதிரியாக ஒரேடியாக எதிர்த்து பாய்கிற காலம் நெருங்கிவிட்டது என்றால் அந்த காலத்திலே முஸ்லிம் சமூகம் கொஞ்சம் பேராகவா இருப்பார்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் கஸீர், அந்த காலத்திலே நீங்கள் முஸ்லிம் சமூகம் அதிகமான மக்களாக இருப்பீர்கள், எண்ணிக்கையால் அதிகம். வலகின்னகும் ஹுஸாஉன் கஹுஸாஇஸ் ஸைல், நீங்கள் வெள்ளத்தில் அடிபட்ட சருகுகளை கொண்டிருப்பீர்கள். முஸ்லிம் சமூகம் தைரியம் இழந்தவர்களாக இருப்பீர்கள்.
وَلَيَنْزِعَنَّ اللَّهُ مِنْ صُدُورِ عَدُوِّكُمُ الْمَهَابَةَ مِنْكُمْ. முஸ்லிம் சமூகம் என்றால், முஸ்லிம் என்றால் ஒரு அச்சங்கள், அந்த மரியாதையை அல்லாஹ் வளர்த்தான். அந்த காலம் வருகிற நேரத்தில் எதிரியின் உள்ளங்கள் இருந்து அந்த மகாபத்தை, அந்த அச்சங்கள், அந்த மரியாதை அல்லாஹ் கலட்டி விடுவான். وَلَيَقْذِفَنَّ اللَّهُ فِي قُلُوبِكُمُ الْوَهْنَ. அந்த வஹ்னை அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் போட்டு விடுவான். قالوا وما الوهن يا رسول الله. வஹ்ன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? قال حب الدنيا وكراهية الموت. இங்க உலகத்தை நேசிக்கிறதும் மௌத்தை வெறுப்பதும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமகால சூழ்நிலை என்று வருகிற நேரத்தில் படைத்த அல்லாஹ் அவன் எப்போதும் உலகத்தில் நடக்க வேண்டியதை முடிவாக்கி விட்டான். நடக்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு உலகத்துக்கு அறிவித்தான். 1400 வருடங்களுக்கு முன்னால் எதையெல்லாம் சொல்லிவிட்டு சென்றார்களோ வரிக்கு வரியாக உலகத்தில் நிகழ்கிறது என்றால், சிலது உலகத்தை நோக்கி நல்லதாக, முஸ்லிம் சமூகத்துக்கு சார்பானதாக, இன்னும் சிலது சோதனையாக அமைகிறது. ரெண்டே நபிகளார் சொன்னார்கள். இந்த ரெண்டும் நிகழ்கிற நேரத்தில் இதை சொன்னவர்தான் பலமான அல்லாஹ் நபி என்பதை இந்த உலகத்துக்கு உறக்க சொல்கிறது. கண்ணியமானவர்களே, நீங்கள் பாருங்கள், சோதனையை சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக பொருளாதாரம் அரபு நாடுகளுக்கு எப்படி அமையும் என்பதை சாதாரண ஒரு வார்த்தையில சொல்வதாக இருந்தால், தஜ்ஜால் வெளிவருவானம். அந்த தஜ்ஜால் மதீனாவை தான் முதலாவது குறியாக வைத்து, இலக்காக வைத்து முதலிடமாக வருவான். மதீனாவுக்குள்ளே அவனால் நுழைய முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் அன்காபில் மதீனத்தி மலாயிகா. மதீனாவுடைய நுழைவாயில்களே மலக்குமார்கள் ஆயுதங்களோடு இருப்பார்கள். தஜ்ஜாலுக்கு நுழைய முடியாது. தஜ்ஜால் உஹது மலையின் மேலேறி அவனோடு வந்திருக்கிற படை பட்டாளங்களுக்கு மஸ்ஜிதுன் நபவியை காட்டுவானாம். அத்தரவுன ஹாதல் கஸ்ரல் அபியல். அங்கே உங்களுக்கு தென்படுகிறதா ஒரு ஒயிட் பேலஸ், அங்கே ஒரு வெள்ளை மாளிகை உங்களுக்கு தென்படுகிறதா என்று கேட்பானாம். அந்த நேரத்தில் அவனே பதில் சொல்வானாம், ஹாதா பைத்து அஹ்மத், அது முகம்மதுடைய வீடு என்று மஸ்ஜிதுன் நபவியை காட்டுவானாம். இந்த வார்த்தையை, இந்த ஹதீஸை சொல்கின்ற போது மதீனா பள்ளிவாயல் மழை பெய்தால் நனைகின்ற அளவுக்கு எளிமையானதாகத்தான் இருந்தது. மஸ்ஜிதுன் நபவி சாதாரண ஈச்சமர குத்திகளால் அதனுடைய சுகர்கள் உயர்த்தப்பட்டு, முகடுகள் அப்படி போடப்பட்டு, அந்த ஓலைகள் மேலால் போடப்பட்டிருந்தது. மழை பெய்தால் நனையும் சில போது. இந்த சஹாபியும் இது ஒரு வெள்ளை மாளிகை இல்லையே என்று கேட்கவில்லை. அல்லாஹ் நபி சொன்னதை மனப்பாடமாக்கிறார்கள். அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஹதீஸை சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களை, தஜ்ஜால் இன்னும் வரவில்லை, ஃபியூச்சரில் வரப்போகிறான். நாம் வாழுகிற காலத்திலேயே இன்றைக்கு உஹது மலை அடிவாரத்திலிருந்து மஸ்ஜித் நபவியை பார்த்தால் ஒரு மாளிகை ஒன்றுதான் வளமாக வளம் பெற்றிருக்கிறது. பெட்ரோலிய வளத்தை அல்லாஹ் அள்ளி கொடுக்கிறான். 1986 94 வரைக்கும் 2 ஹரங்களையும் மன்னர் ஃபஹதுடைய காலத்தில் விசாலமாக கட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அன்று அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையின் அடையாளங்களை சொல்லுகிற போது இந்த துண்டை சொல்லுகிறார்கள். பெட்ரோலிய வளம், எண்ணெய் வளம், தங்க மலை எல்லாம் அந்த நாடுகளுக்கு கொடுக்கப்படுகிறது. சொன்னது நடக்கும். அன்பார்ந்தவர்களே, சுருங்க சொன்னால் இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது அநியாயமாக. நமக்கு வேதனை தான். வந்தேறு குடியாக இருந்து 1946 காலப்பகுதியில், 7 காலப்பகுதியில், அதற்கு முன்னால் உள்ள காலத்தில் இருந்து 1892 காலப்பகுதியிலே எல்லாம் பிரிட்டிஷுடைய ஆக்கிரமிப்புக்கு கீழால் தான் பலஸ்தீன மண்ணெல்லாம் இருந்திருக்கின்றன. ஆங்கிலேயர்களுடைய 1000 கபடாவாகத்தான் காசா இடம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகத்தில் யூதனுக்கு ஒரு நாடு இல்லை, உனக்கு அதை அமைத்து தருகிறேன் என்று பரிவோடு 1892 தான் முன்மொழிகிறான் பிரிட்டிஷ் அரசாங்கம். தந்த கையில பலஸ்தீனை வைத்துக் கொண்டு யூதனை கொண்டு வந்து குடியேற்றுகிறான். ஒன்றுக்கு பலரை விலை கொடுத்து வாங்கினான். சில ஏரியாக்களை அத்துமீறி அரசாங்க கவர்மெண்டை பயன்படுத்தி துரத்தப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களை, 1947 கால போய் எல்லா இடத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கிற நேரத்தில் அதற்கும் சுதந்திரம் கொடுத்து விட்டு பிரிக்காமல் போகிறார்.
நாளுக்கு நாள் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் பிரச்சனை வெடித்துக் கொண்டே இருக்கிறது. யாரிடத்திலே போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பது? அதே பிரிட்டிஷ் இடத்திலே முஸ்லிம்கள் போய் கேட்கிறார்கள். அப்பதான் அவன் வந்து நாட்டை பிரித்து கொடுக்கிறான். அந்த நாடு உருவானது என்பது நமக்கு வேதனை, ஆனால் அது மறுமையின் அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யக்ருஜு தஜ்ஜால் பிஅர்தின் பில் மஷ்ரிக் யுகாலு லஹு குராசான். தஜ்ஜால் வெளியானவன் கிழக்கு திசையிலே ஒரு பூமியிலே, அந்த பூமியின் பெயர் குராசான் என்றார்கள். அது ஈரானிலே இருக்கிறது. சகோதரர்களே, யத்பஉ தஜ்ஜால, தஜ்ஜாலை பின்பற்றுவார்கள் 70,000 மின் யஹூதி இஸ்பஹான். இஸ்பஹான் என்ற இடத்தில் குடியேறி வாழ்கின்ற 70,000 யகூதிகள் தஜ்ஜால் வெளியானால் உடனே அலைஹிமு தயாலிசா, யகூதிகளுக்குள்ள அடையாள சின்னங்களோடு போய் பின்பற்றுவார்கள். அவங்க தான் கடைசி வரைக்கும் போவார்கள். கண்ணியமான சோழர்கள், இந்த 2 இடமும் ஈரானிலே இருக்கிறது. இஸ்பஹானிலே 70,000 யகூதிகள் என்று நபி அன்பு சொன்னார்கள். இன்றைக்குள்ள குடிமக்கள், அந்த இடத்தில் யூத குடிமக்களுடைய எண்ணிக்கை 25,000க்கும் 30,000க்கும் இடைப்பட்ட சனத்தொகை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடு அதற்கு இடம் கொடுத்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, கடைசியாக தஜ்ஜால் இந்த உலகத்திலே 40 நாள் நிற்பான். தஜ்ஜாலோடு கிறிஸ்தவர்கள் சேர மாட்டார்கள். ஏன்? கிறிஸ்தவர்களுக்கு நன்றாக தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் கரத்தால் தான் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான். என் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் எதிரியோடு கிறிஸ்தவர்கள் போய் சேர மாட்டார்கள். யகூதிகள் தான் தஜ்ஜாலோடு சேருவார்கள். பிள்ளைகள் கொஞ்சம் அமைதியாரிக்குள்ள மேல்மாடியில். கண்ணியமான சகோதரர்களே, அந்த தஜ்ஜால் அவனுடைய முதல் நாள் ஒரு வருடம் போன்று விசாலமான காலமாக இருக்கும். 2வது நாள் ஒரு மாதம் போன்றும், 3வது நாள் ஒரு வாரம் போன்றும், ஏனைய 37 நாட்களும் சராசரி எங்களுடைய காலம் போன்று 24 மணி நேர காலம் மாதிரி இருக்கும். முழு உலகத்துக்கும் போவான், மக்கா மதீனாவை தவிர. நமது நாடு அதில் விதிவிலக்கில்லை. தஜ்ஜாலின் வருகைக்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் உலகத்தில் நிகழ வேண்டுமோ அது இப்போது உலகத்தில் நிகழ்கிறது என்பார்களே. தஜ்ஜால் அவன் கடைசி கட்டத்திலே அவன் கொல்லப்படுவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் கரத்தால் 40வது நாளில் கொல்லப்படுவான் என்று தஜ்ஜாலுக்கு தெரியும். தன் உயிருக்கு ஆபத்தென்ற நிலையிலே வருகின்ற போது அவன் அதிக யூதர்கள் இருக்கிற இடத்தை நோக்கி ஓடுவான். இந்த ஹதீசுகளை சொல்கின்ற போது யூதர்கள் நாடோடிகளாக, நாடில்லாமல் அவதிப்பட்டு உலகத்தில் திரிந்து வாழ்ந்தவர்கள். 2ஆம் உலக மகாயுத்த காலப்பகுதியில கடுமையாக யகூதிகள் கொலை செய்யப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஆனாலும் தஜ்ஜால் வருகிற காலத்திலே கடைசியாக ஒதுங்குகிற இடத்திலே அதிக யூதர்கள் இருக்கிற இடமாக இருக்கும் என்றால் நபிகளார் சொன்னார்கள், அவன் ஓடி போய் அந்த யூதர்களோடு சேர்ந்து கொள்வான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல் மனாரத்துல் பைதா, டமஸ்கஸிலே இருக்கிற வெள்ளை கோபுரம் என்ற அந்த இடத்திலே சுபகுடைய நேரத்திலே இறங்குவார்கள். தொழுகைக்காக தயாராக இருக்கிற நேரத்தில் அப்படியே வந்து சல்லி பினா, எங்களை வைத்து தொழுகை நடாத்துங்கள். இல்லை, உங்களுடைய இமாம் தொழுகை நடாத்துவார், நான் மமுமாக இருக்கிறேன். தொழுது முடிந்த உடனே, இதுவரைக்கும் நீங்கள் ஏன் இந்த தஜ்ஜாலை விட்டு வைத்திருக்கிறீர்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு விட்டு வாரும் என்று படை நகர்த்துவார்கள். போகிற இடம் இன்றைக்குள்ள யூத இடம் என்பார்ந்த சகோதரர்களே. நபிகளார் எப்படி அடையாளப்படுத்தினார்கள்? மதீனாவில் இருந்து கொண்டு சொன்னார்கள், தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்கிற இடம் பாபுலுத் என்ற இடத்தில் என்றார்கள். இந்த பாபுலுத் என்ற இடம் இன்றைக்கு இஸ்ரேலுடைய வட்டத்துக்குள்ளே இருக்கிறதை பார்க்கலாம். ஒரு பக்கத்தில் இழந்தது கவலை, ஆனால் உமர் கொல்லப்பட்டது மனதுக்கு கவலை. இந்த உலகமே பேசுகிறது, இந்த உலகம் சீர்பெற வேண்டுமாக இருந்தால் உமருடைய ஆட்சி தேவை என்று. கதி கலங்கி போன அந்த ரோம் பாரசீக மன்னர்கள் உமருடைய காலத்தில் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய ஆட்சிக்கு கீழால் ஈராக்கில் இருக்கிற ஒரு விதவை பெண்ணும்
உதவி இல்லாமல் ஏங்குவாளாக இருந்தால் இந்த உமர் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லவாகும் என்று பயந்து நடுங்கி மௌத்தாகிற நேரத்தில் 84,000 திர்ஹங்கள் கடனாளியாக மௌத்தான ஒரே ஒரு மன்னர் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். எவ்வளவு கவலை இருக்கும். சொன்னார்கள், சக்கராத்திலே மகனே கூப்பிட்டு, மகனே நீங்க போய் ஆயிஷா நாய்கிட்ட கேளுங்க, நான் மௌத்தானால் என் ஜனாசாவை அடக்கோடும் நபியில கபருக்கு பக்கத்துல. அப்துல்லா இப்னு உமர் போகிறார். கதவு திறக்கப்படுகிறது. ஆயிஷா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார், இப்படி ஒரு உமரை இழந்து விட்டோம் என்று. ஆனால் கதி கலங்கி போகவில்லை. உமரமாய் ஒரு ஆளை காப்பாத்தல்லையே என்று அல்லாஹ்வ பிழையாக பார்க்க, பாசிட்டிவாக பார்த்தார்கள். அல்லாஹ் கண்ணியமான அந்தஸ்தை கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் முன்னறிவிப்பாக நபிகளார் சொன்னது நடந்திருக்கிறது என்று பார்த்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பார்வையாளராக இருந்து கொண்டு மெச்சை ரசித்து பார்க்கிற அளவுக்கு, ஃபைனல்களை ரசித்து பார்க்கிற அளவுக்கு, விழுத்திருந்து பார்க்கிற அளவுக்கு, காசா மக்களுடைய அவல செய்திகள் கண்ணீரும் கம்பளமாக இருக்கிற தகவல்களை எவ்வளவு தூரம் பார்க்கிறோம் நாங்கள். அதுக்கு மேல் நாத்திக வார்த்தைகளா? ஒருத்தர் சொன்னாராம், ஒரு படித்தால் இவ்வளவு பெரிய துவா எல்லாம் கேட்கிற இவ்வளவு எல்லாம் இருக்கு, அடிபட்டுட்டே இருக்கிறாங்க. யூதனவண்ட பாட்டுல இருக்கிறார். இந்த காசா மக்கள் என்ன மகாபரிய அல்லாஹ்க்கு விருப்பமான நபிமார்கள் கொண்ட நபிமார்களை கொன்றார்கள் அவர்கள். ஆனா அல்லாஹ் பிடிக்க வேண்டிய இடத்தில் அவனை அல்லாஹ் பிடிப்பான். அன்பார்ந்தவர்களே, ஈமானை எப்போதும் பாதுகாப்போம். உலகத்தில் நிகழும் நிகழ்வுகளை நபியின் முன்னறிவிப்போடு உரசி பார்ப்போம். நபியின் முன்னறிவிப்பாக சொல்லப்பட்டதை எல்லா ஹதீஸ்களையும் இணைத்து விவேகத்தோடு பார்ப்போம். நபியின் முன்னறிவிப்பை பிழையான சிந்தனைக்கு கொண்டு போகிற மீடியாக்களில் கவனமாக எச்சரிக்கையாக இருப்போம். ஒரு ஹதீஸை பார்த்து நானும் நீங்களும் ஒரே முடிவை எடுத்துக் கொள்வது என்பதை விட கண்ணியமான உலமாக்களை அணுகி அலசி பார்ப்போம். யார் அவர் எதை சொன்னாலும் மறுமையின் அடையாளம் என்று சொன்னது நடந்து விட்டது, இன்னும் ஒரு 30 வருஷம் தான் உலகம் இருக்க போகிறது, யார் உனக்கு சொன்னான் 30 வருஷம் தான் இருக்க போகிறது என்று? அடையாளத்தை அடையாளமாக பாருங்கள். காலத்தை சொல்லாத போது நீங்கள் நபியின் மீது படுதூறு சொல்லி 30 வருஷம் என்று திணிக்காதீர்கள். நான் சொல்வது ஒரு தூர நோக்கோடு. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. ஈமானை பாதுகாத்து ஈமானோடு வாழக்கூடிய வாய்ப்பை ரப்பு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்போதும் ஈமானை பாதுகாத்துக் கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை திரட்டுகிற நாயனே, என் உள்ளத்தை நீ ஈமானில் உள்ள மார்க்கத்தில் உறுதியாக வைத்திரியா அல்லாஹ் கேட்க வேண்டும். ரப்பனா லா துஸிய குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், எனக்கு நேர்வழியை காட்டியதற்கு பின்னால் என் இதயம் வழிகேட்டின் பால் திரும்பி விடாமல் பாதுகாத்தது யா அல்லாஹ். உன் புறத்திலிருந்து நீ கொடையாக எனக்கு நீ அருளை செய்தது யா அல்லாஹ். இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீ மகாபெரிய கொடையாளனாக இருக்கிறாய். எப்போதும் நபியுடைய சீராவை படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குழந்தைகள் சின்ன வயதிலே மௌத்தாகினார்கள். பத்ர் களத்தை வென்று மதீனாவை நோக்கி நபி திரும்புகிறார்கள். மதீனாவிலிருந்து அடுத்த செய்தி வருகிறது, உங்களுடைய ருக்கையா மௌத்தாகிவிட்டார் என்று. இந்த சைடால சந்தோஷம் வருகிற போது இன்னொரு சைடால கவலையோடு கண்கலங்கி வந்தார்களே. உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்ன குழந்தைகள் எல்லாம் சிறு வயதிலேயே மௌத்தாகி தன்னுடைய ருக்கையாவை உம்மு குல்சூமையும்
நுபுவத்துக்கு முன்னால் அபூ லஹபுடைய 2 ஆண் பிள்ளைகளுக்கு முடித்து கொடுத்து உத்துபா உத்தைபா 2 பேரும் முடித்து நுபுவத் என்ற ஒன்றை இந்த உலகத்தில் முன்மொழிந்த உடனே பழி வாங்கிய அபூ லஹப் 2 ஆண் பிள்ளையை கூப்பிட்டு முகமதுடைய 2 பிள்ளைகளையும் டிவோர்ஸ் பண்ணி தலாக் சொல்லிவிடு என்ற விதவையாக ஆக்கப்பட்டு நொந்தார்களே இந்த மனம். கண்ணியமான சகோதரர்களே, மொத்தத்தில் சொல்வதாக இருந்தால் நபிகளாருக்கு வகை வருகிற நேரத்தில் அந்த வகையுடைய வருகை இடையிலே நின்று விடுகிறது. சில நாட்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தித்தான் எதிரி குளிர்காய்வான். ஆடு நலைகிறது என்று ஓநாய்க்கு கவலையாகும். இது மீடியா செய்கிறது. வாலிபர்களே, உலமாக்களோடு புத்திஜீவிகளோடு இல்முடைய மஜ்லிஸ்களோடு தொடர்பாகுங்கள். நீங்க தீர்ப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சந்தர்ப்பத்தை பார்த்து அபூ லஹபுடைய மனைவி உங்களுடைய ஷைத்தான் உங்களை விட்டு விட்டான், மனதை நோகடித்தான். அல்லாஹ் தஆலா அன்ன சூரத்துல் லுஹாவை இறக்குகிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா, லுஹாவின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா காரிருளான இரவின் மீது சத்தியமாக, மவத்தஅக ரப்புக வமா கலா, உங்களை கைவிடவில்லை நபியே, உங்களோடு அல்லாஹ் கோபிக்கவும் இல்லை. இந்த மாதிரி மனம் புண்படுத்தப்படுகிறதா? வலல் ஆகிரத்து கைரும் லக மினல் ஊலா, எல்லா அலைகளும் வருகிற பிரச்சனைகளும் வருகிற உலக வாழ்க்கையை விட ஆகிரும் உங்களுக்கு சிறந்தது நபியே. தற்காலிகமான வாழ்க்கை, நீங்க நிம்மதியாக இருப்பீர்கள். வலசூபு யுஅதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் மகத்தான பாக்கியத்தை சுவர்க்கத்துல தரப்போகிறான், நீங்க திருப்தி அடைவீர்கள். உங்களை கைவிட்டான் என்று அல்லாஹ் கைவிட்டான் என்று அவள் சொல்கிறாளா? அதன் மீஜிதுக்கு யத்தீமன் ஃபஆவா, நீங்க ஒரு அனாதையாக இருக்கவில்லை, அப்போதே அல்லாஹ் உங்களை கைவிடவில்லையே. நீங்க நபியானதுக்கு பின்னாலே எல்லாம் பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்குரிய ஆலோசனைகள் அன்பார்ந்தவர்களே. இது காலத்தின் தேவை. யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளை நாத்திக கருத்தோடு திரும்புகிறான். இஸ்லாத்தில் சந்தேகம் ஏற்படுத்துகிற மாதிரி செய்திகள் சொல்லப்படுகின்றன. இதெல்லாவற்றையும் வைத்துத்தான் இந்த தலைப்பு தீர்மானிக்கப்பட்டது. எனவே ஈமானை பாதுகாத்து அடிக்கடி குர்ஆனோடு தொடர்பாகவும் நபியுடைய சீராவை படிச்சு முடிக்கணும் என்று எல்லாரும் முயற்சி செய்யுங்கள். எப்போதும் அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்க முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில்ல ஷிர்க வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அஅதா அத்தீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.